45 லட்ச ரூபாய் அந்த வீட்டை வந்து 42 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அவர் வேற எங்கேயும் உங்களுக்கு கை வைக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு காரை ஒரு பில்டர் கொடுக்குறாருன்னா அவர் எப்படி கொடுப்பார்? அதுதான் உண்மை. இல்லை வேற எதுல குஷன் வச்சு ஆட் பண்ணுவார். வெறும் நீங்க அந்த சதுரடின்னு போட்டு கிட்ட போய் நீங்க ஒரு நிறைய பில்டர் கிட்ட உட்கார்றப்ப அந்த டீட்டெயில் வாங்குங்க. கரெக்டா வந்து அவர் எது எதுக்கெல்லாம் சார்ஜ் பண்றாரு. இந்த ஆஃபருங்கிறதே வந்து அது வந்து நீங்க விளம்பரத்தை நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஸோ அது வந்து அவர்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை அவர் சீக்கிரம் வந்து புஷ் பண்ணிட்டு அவர் வெளியே போயிட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போறது தான். அது ஒர்த்தா, நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த பில்டிங் ஒர்த்தான்னு நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. இன்னைக்கு வந்து மினிமம் காஸ்ட் வந்து 2500 ரூபாய் சதுரடிக்கு இல்லாம ஒரு வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்ட முடியாது. ஆனா 1800 ரூபாய்க்கு நான் பண்றேன்னு ஒரு விளம்பரம் வருது. அவரை ஒரு 10 பேர் தொடர்பு கொள்றாங்க. 1800 ரூபாய்க்கு அவர் நஷ்டத்துக்கு வீடு உங்களுக்கு கட்டி கொடுப்பாரா? அவர் அதுல 10% எடுக்க முடியுமா தான் அவர் பார்ப்பாரு. யாருமே வந்து நஷ்டத்துக்கு வீடு கட்ட போறது இல்லை. 2500 ரூபாய் பண்றவர் என்ன ஸ்பெசிபிகேஷன்ல பண்ண போறாரு, அவர் எல்லாருக்கிட்டையும் டீடைல் வாங்குங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணியிருக்காரு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸ்ட்ரக்சரல் டிசைன் யார், அந்த இன்ஜினியர் கரெக்டான ஒரு இன்ஜினியரா? இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். வெறும் விளம்பரத்தை மட்டும் நம்பி அல்லது விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாருங்கிறத நம்பி நம்ம போய் அந்த பில்டர் கிட்ட விழுந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய இன்னைக்கு காம்படிஷனே என்னன்னா அதிகமாக கேட்குற பில்டர் ஏமாத்துறாருன்னு நினச்சிக்கிறாங்க. அது தவறான ஒரு இது. அவர் வந்து அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ரேர். நீங்கள் சொல்கிறது வந்து அது மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பில்டர் தான் அவர் பண்ண ப்ராஜெக்ட்டில் இது மாதிரி வந்ததுன்னா அதில் மெட்டீரியல் டிஃபெக்டாக தான் இருக்கணுமே தவிர அவர் பர்பஸாக இது பண்ணணும்னு பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா உங்கள் வீடு கட்டி கொடுத்தா உங்கள் வீடை காமிச்சு அவர் இன்னும் 2 வீடு கூட்டு வந்து அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். ரெராரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் 5 இயர்ஸ் எனி டிஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த கன்சர்ன் பில்டர் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஃப்ளாட் வாங்குற பட்சத்தில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து மேபி இப்போ நிறைய இந்த இடையில கூட ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு பில்டிங்கில் கூட வந்தது. இது மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு வெண்டார்னு இருக்காங்க. ஒரு ப்ராப்பர் பிடபிள்யூடியில் லைசன்ஸ்லாம் வாங்கி விற்கிற வெண்டாரும் இருக்கிறாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணி தவறான, அதாவது அந்த டஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை விற்கிற அதில் சப்ளையர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த பில்டர் வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. சார் சொன்ன மாதிரி அது ஒரு ப்ராப்பர் கியூரிங். கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணுற பில்டர் இதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்குவார். ராம் பிரபு சொன்ன மாதிரி தான் ஒரு பில்டர் வந்து ஆக்சுவலி வந்து பூசு வேலை பண்ணி அது உதுத்து விழணுன்ற மாதிரி கட்டமாட்டார். ஃபஸ்ட்டு அங்கே என்ன தப்பு நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குன்னா மெட்டீரியல், அவர் சொன்ன மாதிரி மெட்டீரியல் கலப்படத்தால் தான் அது நடந்திருக்குமே தவிர ஒரு பில்டர் தெரிஞ்சு உதிர்ந்து உழற மாதிரி பூச மாட்டார். மேடு பள்ளம் இருக்கும், கண்டிப்பாக அது உதிர்ந்து உழற மாதிரி பூச மாட்டார். ஒருத்தருடைய வாழ்க்கையோட மொத்த சேமிப்பை எடுத்து ஒரு வீடை வாங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறாரு, எங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது அதில். அது பார்க்கும்போது ஒரு ரெப்யூட்டட் பில்டர்ன்றது டெஃபினட்டாக செய்ய மாட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக தவறே செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவர் சொன்னார், இது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அவர் சொன்னார் இந்த உதிர்ந்துட்டுருக்கு, இந்த சிமெண்ட் உதிர்ந்துட்டுருக்குன்னா ப்ராப்பர் க்யூரிங்கு, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சீப்பேஜ் இருக்குன்னா இப்போ வந்து டக்டெல்லாம் நிறைய பேர் போகிறதில்ல, டைரெக்டாக வந்து கோர் கட் பண்ணிவிட்டு பைப் இறக்கிடுறாங்க. ஸோ தட் அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இப்போ கெமிக்கல்ஸும் மார்க்கெட்டில் வந்துருக்கு. இதை வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை கஷ்டப்பட்டுட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எத்தனை பில்டிங் கட்டியிருக்காங்க, அவங்களுடைய ரெப்புடேஷன் இப்படி. இப்போ நிறைய பேர் அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜிஎஸ்டியும் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச பிறகு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் பில்டிங்கே வாங்குறாங்க.